எதற்காக தனியாக இந்த தை வெள்ளி ஆடி வெள்ளியிலெல்லாம் இப்படி ஒரு விளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை ஏற்பாடு செய்து அங்க விளக்கு பூஜையை பண்றான்னு சொன்னா, கூட்டு பிரார்த்தனை என்பதற்கான மகத்துவம் என்பதே தனி. அடிக்கடி நம்ம அந்த கூட்டு பிரார்த்தனையை சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆலயங்கள் என்பதே எல்லோரும் ஒன்றாக இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்கின்ற இடம்தான். இப்ப நம்ம வீட்டுல பூஜை பண்றோம்னு சொன்னா நமக்கான தனிப்பட்ட வேண்டுதல்களை வைத்துக் கொள்ளலாம். வீட்டுல பண்ற பூஜையில தான் என்ன பண்ணணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், எங்க வீட்டுக்காருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அப்படிங்கிற என்னுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தனிப்பட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் வீட்டிலே இருக்கக்கூடிய பூஜை அறையிலே வைக்க வேண்டியது. ஆனால் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கே எப்படி வழிபாடு நடத்த வேண்டும் சொன்ன, இந்த உலகிலே பிரதி மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும், நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும், விவசாயம் தழைக்க வேண்டும், எங்குமே பசி பஞ்சம் பட்டினி என்கின்ற வார்த்தைக்கே இடமில்லாது எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும், எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றும் யாமறியேன் பராபரமே என்கின்ற எண்ணத்தை தான் ஆலயத்திலே பிரதிபலிக்க வேண்டும்.